விஷயத்திலே பேசும் பொழுது இலங்கையினுடைய ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி பேசினால் நான் நினைக்கின்றேன் ஏற்றுமதி வருமானம் இலங்கையிலே 3857 பில்லியன், இறக்குமதி 5685 பில்லியன். ஆகவே பற்றாக்குறையாக இருப்பது 1828 பில்லியன். ஆகவே எங்களுடைய தேவைக்கு நாங்கள் ஏற்றுமதியை செய்வதை விட இறக்குமதிக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கின்றோம். இறக்குமதி தேவை ஏனென்றால் இந்த நாட்டிலே உற்பத்தி பொருட்கள், அதாவது சாப்பிட வேண்டிய பொருட்கள் எல்லாமே இன்று இறக்குமதி செய்யக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் இதை அரசாங்கம் நினைத்தால், இந்த அரசாங்கம் இல்லை, இந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒரு திட்டம் இல்லாத காரணமாகத்தான் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படுகின்றது. இதில் விசேஷமாக எனக்கு முன்பு பேசியவர்கள் போல உப்பு இந்த நாட்டுக்கு தேவை, ஆனால் அது இறக்குமதி செய்ய வேண்டிய அத்தியாவசியம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதை முன்கூட்டி செய்திருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. ஆகவே இந்த நாட்டிலே அதாவது ட்வின் டெபாசிட் இருக்குது, எக்ஸ்போர்ட்லையும் இம்போர்ட்லையும். அதாவது பற்றாக்குறை இரண்டு பற்றாக்குறைகள் இருக்கின்றன. ஏற்றுமதியிலையும் பற்றாக்குறை இருக்கின்றது, இறக்குமதியிலையும் பற்றாக்குறை இருக்கின்றது. வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை, பட்ஜெட் டெபிசிட்னு சொல்கிறோம். ஆகவே இந்த மாதிரியான நிலுவை செலுத்த வேண்டிய நிலுவையிலிருந்து வர்த்தக ரீதியாக தொடக்கின்ற பற்றாக்குறை ட்ரேட் பேலன்ஸ், ட்ரேட் டெபிசிட் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே பற்றாக்குறை இந்த நாட்டிலே இருக்கும் வரைக்கும் எங்களுடைய நாட்டை நாங்கள் அபிவிருத்தி செய்வது என்பது மிகவும் கஷ்டம். அதாவது ஒன்று, எங்களுடைய பட்ஜெட்லையும் பற்றாக்குறை வருகின்றது வருஷம். அது ஏற்றுமதி இறக்குமதியிலையும் பட்ஜெட் பற்றாக்குறை வருகின்றது. ஆகவே இந்த ரெண்டு பற்றாக்குறையும் நீக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், நாட்டிலே இவ்வாறான பண குறைபாடு ஏற்படுவதற்கு காரணம் ஊழல் நிறைந்து விட்டது, எல்லோரும் காசு அடித்து விட்டார்கள், அதனால் இந்த பற்றாக்குறை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ அதுவும் இல்லை. ஆகவே இந்த பற்றாக்குறையை நீக்குவதற்கான வியூகங்களை வகுக்க வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கணும். மிஸ்மேனேஜ்மெண்ட் இருந்தால் ஒரு நாளும் சரி வராது. ஆகவே அந்த மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்காக செய்வதற்கு அரசாங்கம் முன்னிலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டிலே இன்று அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்வதற்கு பயப்படுகின்றார்கள். நாங்களும் ஏதோ தப்பி தவறி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா எங்களை கொண்டு உள்ளுக்கு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுகின்றது. இன்று பிரதேச சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, பிரதேச தலைவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள், நகரசபை தலைவர் உருவாகி இருக்கின்றார்கள், மேயர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். இவர்களும் இப்பொழுது வேலை செய்ய பயப்படுகிறார்கள். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா எங்களை கொண்டு உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் யார்கிட்ட பதில் சொல்றதுன்னு. ஆனால் நேர்மையாக செய்ய வேண்டும், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் துணிஞ்சு செய்யக்கூடிய சில விஷயங்களையும் செய்வதற்கான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். விசேஷமாக இந்த ஏற்றுமதி பொருளிலே இலங்கையிலே ஒரு மிக விசேஷமான, அதாவது அத்தியாவசியமானது இன்று தேயிலை ஏற்றுமதி. இந்த தேயிலை ஏற்றுமதி இந்த நாட்டில் இன்னைக்கு குறைந்து வருகின்றது, நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே இஸ்ரேல் யுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக ஈரானுக்கு போக வேண்டிய தேயிலை ஏற்றுமதி தடங்களாக இருக்கின்றது. அதே போல ஆடை உற்பத்தி, இந்த நாட்டிலே ஆடை உற்பத்தி 2வது இடத்தை வருகின்றது. இந்த ஆடை உற்பத்தி இன்று தடங்களாக இருக்கின்றதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு. ஆகவே இந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்பு இன்று அரசாங்கம் பேசுவதாக சொல்லுகின்றால், ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையின் பிரதிபலிப்பு எங்களுக்கு காணவில்லை என்பதை தான் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். எதிர்காலத்திலே 44% தான் என்று சொல்லிவிட்டால் இந்த நாட்டினுடைய ஆடை தொழில் என்னவாக போகின்றது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு முழுமையான பொறுப்பு வாய்ந்த அரசாங்கமாக செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தேயிலை ஏற்றுமதி இல்லாவிட்டால் இந்த தேயிலையை உற்பத்தி செய்கிற மக்கள் பல்வேறு துன்பங்கள், துயரங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு இன்று போதுமான சம்பளம் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு அரசாங்கமும் சொல்லுகின்றது 1700 ரூபா நாங்கள் கொடுப்பார்கள் சொல்லிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் 1350 ரூபாய்க்கு மேலே இந்த சம்பளம் போகவில்லை. ஆகவே இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் உங்களிடம் இருக்கின்றது, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆகவே அந்த
1700 ரூபா சம்பளம். இன்று அது கூட பத்தாது. ஏன்னா இன்னைக்கு உப்பு 200 300 ரூபாய்க்கு போயிடுச்சு, தேங்காய் 200 300 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆகவே இந்த சூழ்நிலையிலே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவது மிக மிக கஷ்டமாக இருக்கின்றது. ஆகவே இதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தேயிலை ஏற்றுமதியை தடை செய்வதற்கான முன்னேற்பாடுகளோ அல்லது தேயிலை தோட்டங்களை பராமரிக்காமல் அதை வீணாக்குவதற்கு எடுக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எப்போதுமே எதிர்த்து வருகின்றோம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல ஏற்றுமதி வருமானம் இந்த நாட்டிலே வந்துவிட்டால் நான் நினைக்கிறேன் ஓரளவு பேலன்ஸ் பண்ணலாம். இன்று 18% வரி விதிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 18% வரி விதிப்பை யார் கட்டுறது? சாதாரண பொதுமக்களிடம் அந்த வரி விதிப்பு போகும். ஆகவே பொதுமக்களுடைய பிரச்சனையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனையை தெரிந்தால் மட்டுமே இதற்கான பிரச்சனையும் எங்களால் செய்ய முடியும். இன்று ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், சில வாகனம் இறக்குமதி செய்தனால் பிள்ளைங்களில் டாலர் குறைந்து கொண்டு வருகின்றது என்று. இப்போ இந்த டாலர் குறைந்து கொண்டு வந்தால் எதிர்காலத்திலே சாப்பாட்டு பொருளை வாங்குவதற்கான விஷயங்களும் தடுப்படும். கடந்த காலங்களிலே டாலர் இல்லாத பொழுது இந்திய அரசாங்கம் தான் 400 பில்லியன் ரூபாய் இந்த 4 பில்லியன் இலங்கைக்கு உதவி செய்து உடனடியாக அந்த எங்களுடைய பசியை நீக்குவதற்கான வேலைகளை செய்தது. ஆகவே மீண்டும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இதை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாட்டில் உள்ள விவசாயிகள் இன்று பல்வேறு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு மத்தியிலே செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த கிழங்கு, அதே போல வெங்காயம், அரிசி, உப்பு, மீன், கருவாடு போன்ற பொருட்கள் இன்று நாட்டிலே அதாவது உற்பத்தி செய்யும் பொழுது கிழங்கை இறக்குமதி செய்வது, வெங்காயம் உற்பத்தி ஆகும் பொழுது வெங்காயத்தை இறக்குமதி செய்வது, அரிசி உற்பத்தி ஆகும் பொழுது அரிசியை இறக்குமதி செய்வது, மீன் கருவாடு இந்த நாட்டிலே இருக்கும் பொழுது வெளிநாட்டிலிருந்து கொண்டாடுவது, இது இவ்வாறான இந்த விவசாயிகளுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுக்கும். அதை யாருமே இங்கே பேசுகிறார்கள். நாங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள் கன்சியூமருக்கு நாங்கள் குறைச்சி கொடுக்கணும். உண்மை, அது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, கன்சியூமருக்கு குறைச்சி கொடுக்கத்தான் வேணும். ஆனால் உள்ளூர் உற்பத்தியை நீங்கள் ஒழுங்காக செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் விவசாயம் இல்லாமல் போயிடும், கடற்தொழிலும் இல்லாமல் போயிடும், உப்பும் இல்லாமல் போயிடும். அப்படின்னா நாங்கள் எல்லாமே இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இந்த சூழ்நிலையை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.